அத்தாடியில இறங்குங்க. சீக்கிரம் சீக்கிரம். கண்டக்டர் கொஞ்சம் நிறுத்துங்க, ஏதோ வந்துட்டேன். அட வாமா சீக்கிரம். ஆத்தா, எல்லாரும் உன்னை தாயாத்தான்னு சொல்லுவாங்க. தாய்க்கு தாயா இருக்கிற நீ, தாய் இல்லாத எனக்கு நான் வந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். பஞ்சாயத்து தலைவர் வீடு எங்க இருக்கு? ஊருக்குள்ள போய் யார கேட்டாலும் சொல்லுவா. தம்பி, இங்க பஞ்சாயத்து தலைவர் வீடு எங்க இருக்கு? கல்யாணத்துக்கு மைக் செட்டா கேட்டாங்க. பி பி பின்னு இவன் அட்ரஸ் சொல்றதுக்குள்ள உங்களுக்கு வயசாயிடும். வாங்க, நான் அந்த பக்கம் தான் போறேன், வழி காட்டுறேன். வாங்க. ஒரு நொடியில சுத்தப்படுத்திடுங்க. இந்த வீடு பண்ணையாரோட சின்ன வீடு, தப்பா நினைக்காதீங்க. அரசாங்க உத்தியோகம் பாக்குறதுக்காக யாராவது புதுசா அந்த கிராமத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க தங்கறதுக்காக பண்ணையார் கட்டின வீடு. இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பண்ணையார தேட வேண்டாம், எங்ககிட்ட சொன்னா போதும், நாங்க பாத்துக்குவோம். வர்றம்மா. சரி, இந்தாங்க. ஏமா, நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க ரேஷன் கடைக்காரமாவா? ஆமா. நீங்க? நான் பக்கத்து வீட்டுக்காரி. ஏதாவது ஆத்திர அவசரம்னா கூப்பிடுங்க. துளசி, என் கட்ட வரல காண்டி. என் வீட்டுக்காரருதாம்மா, இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன். வரட்டுமா? பொழுது விடிஞ்சா போதும். தினம் குடிக்கிற காசு கட்ட ஏறி போச்சு. ஐயோ கடவுளே, அந்த கடவுள் பாத்துருவேன். அக்கா, என்ன காப்பாத்துங்க, இருந்தாலும் என்ன கொல்ல வரா. நீ மனுஷனா மிருகமா? ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டா அவனை என்ன வேணாலும் செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கியா? நிறுத்து நிறுத்து. என் புருஷன் என்ன அடிப்பாரு, மிதிப்பாரு, கொல்லுவாரு. அனுப்பிச்சுக்கோமே. பாத்தியா எவ்வளவு சீக்கிரம் மாறிட்டான். அதான் புருஷன் பொண்டாட்டிங்கிறது. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். ஆளுக்கு 500 எடுத்துப்போம். வா. பக்கத்து வீட்டுக்காரிங்க ஏதோ சண்டைய பார்த்தாளா போனாளா நிலைமை பஞ்சாயத்துக்கு வந்துட்டா. உன் வேலையை நீ பாத்துட்டு போ. என்னங்க, உங்களுக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். கருவாடு நல்ல பெருசா இருக்குமா? திங்கிறதுல நல்ல வக்கனதான். கையில இருந்தே சொர சொரன்னு இருக்குது. அது கட்ட வெளில இருக்குது, அந்த கட்ட அதாவது உனக்கு ரொம்ப கையா. என்னங்க நிதானத்துல வர்றீங்க? அதுவும் இந்த ராத்திரி வேலையில. இன்னைக்கு இதெல்லாம் இல்லையா? சும்மா ஆட்டாத, எதுக்கும் ஒரு நேரங்காலம் இருக்குது. உள்ள சமையல் குடி, பசிருக்கன் குடி, பரமக்குடி, மன்னார் குடி, லால் குடி. நாட்டிலே இவ்வளவு குடி இருக்குது, என்ன குடிகாரன்றானுங்க. குன்ன குடி, இத்தப்படி சாப்பிடு. சாப்பிடுறா. நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீ ஏன்பா குடிக்கிற? நான் குடிக்கிறேன், செத்து தொலைலாமேன்னு குடிக்கிறேன். எனக்கு வேண்டாம்ப்பா. ஏண்டா? நீ செத்துட்டேன்னா இந்த படம்லாம் எனக்கு யார்ப்பா வாங்கி கொடுப்பா? என்ன முழிக்கிற? நல்லா இருக்கேன் தானே கட்டிக்கிட்டு, அப்புறம் என்ன முழிப்பு? இல்ல, ஒரு நாள் இல்லாத திருநாளு ஒதுங்கி நில்லடி ஆண்டாளு நாளாம். காலங்காத்தாலே குளிச்சுட்டு நிக்கிறீங்க. அது ஒரு குடும்பமா கோயிலுக்கு போறான்ட்டு தான். எது கோயிலுக்கு? நீங்க? ஐயோ அக்கா! ஏய், நம்ம போலாம்டே, அக்கா எல்லாம் இருக்கு. அக்கா, அக்கா! ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலக்கா. மகராசி, நீ நல்லா இருக்கணும்க்கா, நல்லா இருக்கணும். அக்கா, இத்தனை நாள் நான் மலையை உடைக்க மம்முட்டியை தான் எடுத்துட்டு போனேன். ஆனா அது வேண்டாண்டி, ஒரு சின்ன ஒளி போதும் நீ நடத்தி காமிச்சிட்டக்கா. என் பையனை வச்சே என் வீட்டுக்கார திருத்திட்டக்கா, திருத்திட்ட.
கொடைய மடக்கடா. அண்ணே நீங்க கருத்து போடுவீங்கண்ணே. கறுக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? டேய் குடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காங்க. மடக்கலாம். அடைக்கிறேன். யார் மணி அடிச்சது? நான் தாங்க மணி அடிச்சேன். என்ன விஷயமா? இவர் எனக்கு மாமா பையன், இவர் அத்தை பையன், 2 பேருமே முறை மாப்பிள்ளைங்க. யாரு கட்டிக்கிறதுன்னு தெரியல. நீ யார விரும்புற? எனக்கு 2 பேருமே பிடிக்கும். அம்மா 2 பேரும் கட்டிக்கிற முடியாது, ஒருத்தர் தான் கட்டிக்கிற முடியும். அது யாரு? அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன். நானே ஊரை குழப்பி தலைவராயிருக்கேன், இவ என்ன குழப்பறாளே? அண்ணே இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? பட்டு தீர்ப்பு சொல்லிட வேண்டியதானே? ஏலே என்ன அடிச்சு விடு நீ? உன் தம்பில நானே. என்ன பெரிய தும்பி? ரைட் விடு. சரி அன்னைக்கு பஞ்சாயத்துல பண்ணு தீர்ப்பை எப்படி முடிச்சா? அந்த மாதிரி தீர்த்து வேண்டியதானே? அடே அது பண்ணுடா, 2ஆ போட்டு கொடுத்துட்டேன். இது பொண்ணுடா. உன்னை நம்பி பஞ்சாயத்துக்கு இந்த ஊர்க்காரங்க பூரா வந்திருக்காங்க பாரு. போனே போ. பண்ணு பொண்ணு ஒண்ணுனே. அப்படிங்கிற? இந்தாமா நீ இவனை 3 மாசம் வச்சுக்க, அவனை 3 மாசம் வச்சுக்க. டேய் தெரியாமனே நான் பஞ்சாயத்து தலைவர், ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? போனா போதும் நினைப்பாங்க. ஐயோ நீ இங்கதான் இருக்கிறியா? நான் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு வரேன். ஐயோ பஞ்சாயத்து மன்னிக்கணும், இது என் பொண்ணுங்க. பைத்தியங்க. ஐயோ பைத்தியமா? ஊருக்கு தெரியாம 6 மாசத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன். என் பொண்டாட்டிக்கு தேவசங்க, அதனால இந்த பைத்தியத்தை கூட்டினு வந்தேன். கூடவே இந்த 2 பைத்தியங்களும் வந்துடுச்சு. கூட்டிட்டு போடா. போயா போய் தொலையா. ஐயா இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு ஒரு தலைவர் பைத்தியம் மணி அடிச்சு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு, நீங்களும் அதை பார்த்து வந்திருக்கீங்க. மாமியோட வந்த அதான் தப்பிச்சா போ. அடாடாடா என்ன தலைவர் இது? வெட்டி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நம்ம ஊருக்கு திருவிழா வருது இல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதான் ஊர்ல தானா மழை தண்ணி போயில, அப்புறம் மழைக்காக ஒரு திருவிழா. தும்பி கஷ்டப்படும் போது கடவுளை நினைக்கிறத விட ஓஹோன்னு இருக்கும் போது கடவுளை நினைக்கணும், அப்பதான் ஊர் செழிப்பா இருக்கும். அண்ணே நீ என் கண்ணை திறந்துட்டனே, என் கண்ணை திறந்துட்ட. இந்த கண்ணு என்ன பீரோவா சாய் போட்டு திறக்கிறதுக்கு? சும்மா இருடா. டேய் அந்த போன வருஷம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆண்டாளே, அவ பேர் என்ன? ஆமா நம்ம அஞ்சல. அவளே புக் பண்ணு. அவ வேணாம்ண்ணே. ஏண்டா? அவ எந்த வயல நம்மளுக்கு ஒத்து வரலனே. ஆமாங்க ஐயா சொல்றதுதான் சரிங்க. கவுண்டரே நானும் முயற்சி பண்ண முடியல. பாத்தியா? விடுதலை 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 விடக்கோழி என்ன கிண்ணம் சனிக்கிழமைக்கு விடுதலை, சனிக்கிழமைக்கு விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. டேய் ஏண்டா கனவு கலச்ச? ஆமா நீ என்ன கனவு கண்டேன்னு எனக்கு தெரியாது. ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில வெட்டக்கோழிய வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்ட தொங்க போட்டுக்கிட்டு நிப்ப, அதானே? ஆமாண்டா, வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது. எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும்? சட்டையை கிழிச்சுக்கிட்டு கிறுக்கு புடிச்சு தெரு தெருவா அலைவ. டேய் இல்லன்னு இனிமேலும் உன் வாழ்க்கையில வெள்ளிக்கு அப்புறம் ஞாயிறு தான், சனியே கிடையாது. ஏண்டா? சனிக்கு சொந்தக்கார ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றாப்பா. என்னது ராசப்பா வரானா? ஆமாப்பா. அவன் ஜெயில இருந்து வந்தாலும் சரி, பெயில்ல இருந்து வந்தாலும் சரி, நான் சனிக்கிழமை குயில் விட்டு போயே தருவேன். அவளை பத்தி உனக்கு தெரியாது, என் மேல உயிரே வச்சிருக்காளுங்க. போன வந்து அதோட விட்டு இந்த விளாவரியா சொல்ற வேலையெல்லாம் என்ன வச்சுக்கிறாங்க. வெளியே நிக்கிற இடங்கள தெரியும் வேலை. சின்ன சாய் ஓட்டையில பாக்கலாம் பார்த்தா அதுல வேட்டியும் துணியும் போட்டு மூடி பிடி பாட்டுக்கு. டேய் வெளியே நின்னா என்னடா? வெளியே நின்னா என்னவா? ரோட்ல போற வர பரதேசி பள்ளிகளுக்கு பதில் சொல்ல முடியல. தம்பி எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க? எவ்வளவு ரேட்டு? கூட பிறந்த அண்ணனுக்கேவா அப்படி ஒரு கேள்வி வேற. அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தா கூட அவளை ஒரு திண்ணையில வச்சு பேச்சுக்கிட்டு இருப்பல்ல. உனக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணெய் கிண்ணம் தரப்படாதா? உனக்கு ஒரு வெட்டக்கோழினா எனக்கு ஒரு வெட்ட குஞ்சு தரப்படாதா? அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான். நீ எல்லாம் ஒரு அண்ணன். என்ன மாமா இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்திருக்கீங்கன்னு ஆசையா கட்டி பிடிச்சா வந்தவனே தொந்தரவு பண்ணாத, விட. என்ன ஜெயில் கம்பி பின்னாடி இருக்கிறத விட பொம்பளைங்க மூச்சு காத்து படாம இருக்கிறதா மாமா கொடுமை. எனக்கே தத்துவம் சொல்றியா? விடு. எங்க நீங்க அக்கா? ஏண்டா? டேய் அண்ணா, கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்றேன் கேளு. நம்ம நல்லா இருக்கும் போதே ஒரு நாய் போய் பார்க்காது. அரைங்குறிமா இருந்தா யாரா பாப்பா? உள்ள ராசப்பா இருக்காளா? கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவா. வேண்டாம் ராஜா அப்படிலாம் சொல்லாதடா. தம்பியோட யான் படைக்கேஞ்சா. இந்த வெண்ணெய் வியாபாரம்லாம் இங்கே வேணா, நான் தான் கிடைச்சனா. வீணா அடிப்படி சாவ போற. நீ போ போடி போ. மயிலு இன்னைக்கு சனிக்கிழமை, வெட்டக்கோழி என்ன கிண்ணா இளநில பிராந்தி ரெடியா?
ராசப்பா உன் முதுகுல டின்னு கட்டிடுவாருங்கிறதுக்காக தான் இங்க நிக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு. எது கிளம்பவா? ஜெயில இருந்து ராசப்பா இனிமே வரவே மாட்டான். 5 ஏக்கர் நஞ்ச 10 ஏக்கர் புஞ்ச எல்லாம் எழுதி வச்சனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படி? ஆமா, பொல்லாத நிலம், பம்பு செட்டே இல்ல. சரி, இத்தனை நாள் அனுபவிச்சிருக்கேல்ல, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. நீ நடைய கட்டு. எது நடைய கட்டவா? கோயிலு வா, நீயே சொல்லு. 5 வருஷமா உங்களுக்கு நகை துணிமெல்லாம் வாங்கி கொடுத்தனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படிமா? ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? இந்தாம்மா, இந்த கேள்வி அவனை மட்டும் பார்த்து கேளு. நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னையும் சேர்த்து கேட்கிறா நீ? நீ போடா. நீ போடா. வாடா. சபாஸ். ஆமா, நாங்க கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்படுறதை விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியே. 5 வருஷம் பழகுன எனக்கே இந்த கேதின்னா, வாழ்க்கை பூரா இங்கேயே கிடக்க போறானே ராசப்பா, அவனை நினைச்சேன் சிரிச்சேன். சனிக்கிழமை எனக்கு இன்னும் கோழி. ஐயோ, எங்கடி போய் தொலைஞ்சீங்க? அக்கா, 5 வருஷம் சொன்ன இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு வச்சிருக்கேன்டி விருந்து. என்னடி இங்க கலாட்டா? ரேஷன் கார்டு இல்லாம அரிசி வாங்கணும்னு அவன் எங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான் மாமா. மான மரியாதை எல்லாம் போச்சு. அவன் நாசமா போக எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்திட்டா. அடிக்க வராங்க. தைரியம் இருந்தா அடி. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். என் மேல கைய வச்ச 7 வருஷம், டியூட்டி செய்ய விடாம தடுத்ததுக்கு 3 வருஷம், 5 வருஷம் ஜெயில இருந்தது போதாதா? இன்னும் 10 வருஷம் இருக்கு. புரியா? அனுப்புறியா? உன்னை எப்ப உள்ள தள்ளுறதுன்னு நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னை பத்தி நான் ஒரு கோடு போட்டா போதும், உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவர் ரோடே போட்டுருவாரு. என்ன முறைச்சு என்னையா பிரயோஜனம்? இந்த ஊரை பாரியா, வசதி இல்லாத ஏழை ஜனங்களுக்கு அரசாங்கம் ரேஷன்ல அரிசி கோதுமை சர்க்கரை எல்லாம் கொடுக்கறாங்க. அத உன்னை போல வசதி உள்ளவங்க அள்ளிக்கிட்டு போயிட்டா இவங்க கதை என்ன ஆகுறது? இல்ல மாமா, அவ பாட்டு பேசிட்டே இருக்க, நீங்க பேசாம நிக்கிறீங்க. உங்க அல்ப பத்தி உங்களை விட்டு போகுதாடி? நம்ம கிட்ட தான் வேணுங்கிறமான கொட்டி கிடக்குல்ல, தேவையானதெல்லாம் பொல்லா செஞ்சில போய் அள்ளி போட்டு வந்த வேண்டியதானே. காட்ட சிரிக்கையெல்லாம் ஊர் ஜனங்க முன்னாடி கேவலமா பேசுற அளவுக்கு வச்சுட்டீங்களே, அவளை வீட்டுக்கு வாங்க புரட்டி எடுத்துறேன். ஏமா வீணா மாமன் கோவத்துக்கு ஆளாகுறீங்க? பேசாம ஒரு ரேஷன் கார்டை வாங்கி வச்சுக்க வேண்டியதானே. ஓ, அதுலயும் பிரச்சனை இருக்குல்ல. ரேஷன் கார்டுல புருஷன் பொண்டாட்டின்னு தான் பேரு போடுவாங்க, புருஷன் வப்பாட்டின்னு போட மாட்டாங்கல்ல. உன்னை பாத்துக்கிறேன்டி. அதான் பாத்துக்கிட்டா இருக்கீங்களாடி. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவ வானம் ஏறி வைகுண்டம் காட்டுறாளா? அட்டி போங்கட்டே வந்துட்டாளுங்க. வா. ஏமா, என்னம்மா அது ஆஸ்பத்திரியில இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு சொன்னோம்னா உங்க ஆயாட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்க? எங்க அம்மாவுக்கு பிரசவம் எங்க ஆயா தாங்க பாத்தாங்க. இப்போ உங்க ஆயா எங்க இருக்கு? அது பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. டேய் அனுப்புடா. போ போ. நில்லுங்க. ஆமா, உன் பேர் என்ன? தங்கம். ராத்திரி என்ன இந்த நிலையில இல்ல? ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? ஐயா எப்படி வேணாலும் வச்சுக்கோ. அண்ணா, இது தர்மம் இருக்கே, கரெக்ட் பண்ணிக்கலாமா? டேய் போடா போடி. போ போ. தலைவரே, இந்த பாரு, உனக்கு என்ன மாதிரி வேணும், என்ன ராகம், என்ன குவாலிட்டி சொல்லு. எதை பார்த்தாலும் வேணாம் வேணாம்னா என்ன அர்த்தம்? டேய் பல ஆயிரக்கணக்கில் ரூபா போட்டு கண்ணின்னு ஒரு தியேட்டரை வச்சு 16ல இருந்து 21 வயசு பெண்களுக்கு ஃப்ரீன்னு டிக்கெட் போட்டுருக்கேன். எதுக்கு? என் லட்சிய மனைவி அடையிறதுக்காக. 3 கலந்து ஒருத்தியா இருக்கணும். எனக்கு நம்ம நல்லதா தெரியல, எங்க போய் முடிய போதும். அநேகமா அந்த ஊர்ல தான் முடியும் போல் இருக்கு. டேய் அடுத்து அனுப்புடா. போ போ. சும்மா ட்ரெய்லர் பார்க்காதே, பட்ட முழுசா பாரு. நீயுமா படம் ஓட்டுற? ஒரு பக்கத்துல நம்மளோட ஒண்ணுமில்லடா, சுகமா. தலைவர் தியேட்டர்ல நமக்கு நல்ல வேட்டை. ஐயோ, ஆத்தா. டேய் இந்த பிபி சீட்டு பக்கத்துல 2 சீட்டு காலி பண்ணி வை. எனக்கே 2 சீட் வேணும். அதுக்கு ரெண்டு விஸ்தாரமா உட்காரதா. ஒரு பெஞ்சே காலி பண்ணிடுறேன். ஆபரேட்டர் படம் போட சொல்லு. ஐயோ, எவனாச்சும் முந்தி போய் உட்கார்ந்து போறா. வா, அந்த பக்கம் போ. மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. டேய் ஓடல் பண்றா போடா. மனுஷன பிபி 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 பிபி. என்ன இந்த வலி வலிக்குது கையா இது? என்ன கடிக்கிறாவ? கடிக்கிறாளா? அட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா பொம்பளையால்
டிக்கெட்ல ஆம்பளை படம் பார்க்க வந்திருப்பீங்க. நானாவது பாக்கு ஓசியில டிக்கெட் தரீங்களா? 14 20 வயசு வரைக்கும் உள்ள பொண்ணுங்கன்னா அப்ப அப்படியே கணக்கு பார்த்தாலும் உன் வயசு எக்கச்சக்கமா இருக்கும் போல் இருக்கா. அதனால தான் இந்த கருப்பு போட்டு வயசு ஆயிடுச்சு. தம்பி போலீஸ் கூப்பிடு. இந்த வந்துடுற ஒரு நிமிஷத்துல. போலீஸ் எல்லாம் வேணாங்க, நீங்க எஸ்பியே வர சொல்லுங்க. நீங்க பண்ண தில்லுமுள்ள நான் சொல்றேங்க. சின்ன பொண்ணுங்களை வர வைக்கிறது, எத்தனை பேரை கற்ப வச்சீங்களோ, எத்தனை பேரை கொன்னுக்கு போயிச்சீங்களோ. ஐயோ காலடியில எலும்பு கூட தெரியுதுங்களா? அண்ணன் அவசரப்படாயின்னு சுடுகாட்டுல தேட்டர் கட்டோம்னா எலும்பு வராம வேற என்ன பண்ணும்? நானெல்லாம் எந்த பொண்ணை பார்த்தாலும் தொட்டு தான் பார்ப்பேன், வேற எதுவுமே பண்றதே இல்ல. மத்த இன்னொரு பிரமாணம் தான். ஏன்னா பஞ்சாயத்து தலைவர், இந்த தியேட்டர் உங்க தியேட்டர் மாதிரி ஃப்ரீயா படம் பாருங்க. ஆமண்ணே, குடும்பத்தோட வருவேன். ஒரு 5-6 கிராமத்துல இருந்து வருவேன். ஐயோ வர வர அண்ணன் பொழப்பு பெரிய எச்சி பொழப்பாகி போச்சு. இப்படியே முத்த விட்டோம்னா ஊர்ல கேவலப்பட்டு சீரழிஞ்சு செருப்படி வாங்கி சாக வேண்டியதான். முதல்ல காலகாலத்துல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும். டாக்டர் அம்மா சொன்னது கேட்ட இல்ல, இந்த மாதிரி அடிக்கடி அபார்ஷன் பண்ணா உன் உடம்பு தாண்டி கெட்டுடும். சரி சரி, இந்த விஷயம் ராஜபாக்கு தெரிய வேண்டாம். ஏய், அங்க பாருடி. நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ பார்த்தத இந்த ஊரே பார்க்கணும். பாதி ராத்திரில உன் பத்தினி வேஷம் கலைஞ்சிருச்சேன்னு பாக்குறியா? இவளுக்கெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், இது ஊருக்கே தெரியும். வப்பாட்டிகளுக்கு ரேஷன் கார்டு கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கு நீ சொன்னிய, இன்னைக்கு நீ எவனுக்கோ வப்பாட்டியா இருக்கிய. உனக்கு எப்படி ரேஷன் கடையில வேலை கொடுத்தான்? சூரியன் மறைஞ்சது கண்ட பசங்களே உள்ள எடுத்து போட்டுக்குவேன். இந்த ஊர் ஆம்பளைங்க உனக்கு மாமா வேலை பாக்கணுமா? அதனடி இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பாதி கதவை திறந்து முழு கதையும் திறந்தா மான மரியாதை எல்லாம் போயிரும் பாக்குறியா? ஏய், உள்ள இருக்கணும், போய் இழுத்துட்டு வாங்கடா. ஐயா, என் வீட்டுக்காரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. என் வீட்டுக்காரரு என் பையனையும் ரயில் ஏத்தி விட்டுட்டு வரதுக்குள்ள ரொம்ப இருட்டி போயிடுமே. பொம்பளை நான் எப்படி தனியா வர்றது? அதுக்கு என்ன பண்ணலான்னு இவங்க கிட்ட ஐடியா கேட்டேன். இவங்க தான் சொன்னாங்க, ஆம்பளை வேஷம் போட்டுட்டு நீ அவங்கள ரயில் ஏத்தி விட்டுட்டு வான்னு. ஏன் ஆம்பளை வேஷம் போட்டேன்? எல்லாம் இவங்க ஆளுங்களுக்கு பயந்து தான். இவங்கள பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. குச்சிக்கு புடவை கட்டினா கூட அப்புறம் எனக்கு என்னையா பாதுகாப்பு? அதனால தான் நான் ஆம்பளை வேஷம் போட்டேன். வந்து வேஷத்தை கலைக்கிறதுக்குள்ள நீங்களாம் வந்து கதவு தட்டிட்டீங்க. ஒண்ணு சுய அறிவு இருக்கணும், இல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காவது அறிவு இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா இப்படித்தான் அவமானப்படணும். என் முன்னாடி இந்த ஊர்ல எந்த பொட்டச்சா தலை முந்து நின்னு இருக்காளா, நடந்திருக்காளா? என் பேச்சுக்கு எவ்வளவு எதிர் பேச்சு பேசிருப்பாளா? என்னை பத்தி பின்னாடி புரிஞ்ச நான் கழுத்தை நெரிச்சு தூக்கி போட்டேன்னு யாராவது மூச்சு விட்டுருக்கானுங்களா? இன்னைக்கு எங்கிருந்தோ வந்த ஒருத்தர் என் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கிறா, என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறா, ஊர் ஜனங்க முன்னாடி என்ன கேவலப்படுத்தி பேசுறா, தலைகுனிய வைக்கிறா. நானும் சும்மா இருக்கேன். கையை கட்டிக்கிட்டு அவளை ஒண்ணுமே செய்ய முடியாம நானும் சும்மா இருக்கேன். ஏண்டா முதலாளி? ஓ முதலாளி இதே கையால 5 வருஷத்துக்கு முன்னாடி தெப்பத்துறாள் எத்தனை பேத்த வெட்டி சாச்ச. அப்ப என்ன போலீஸ் விலங்கு மாட்டி கூட்டிட்டு போலடா, இரும்பு சங்கிலியால கட்டி இழுத்துட்டு போனானுங்க. அப்பேற்பட்டனா இன்னைக்கு பழையல் போட்ட பொட்டச்சு முன்னாடி கையை கட்டிட்டு சும்மா இருக்கேன், ஒண்ணுமே செய்ய முடியல. ஏண்டா எப்படா என் பலம், ரோஷம், கோபம், ஆத்திரம் எல்லாம் என்னடா ஆச்சு? எங்கடா போச்சு? ஏய், என்னடி லைன்ல முன்னாடி வந்து போடுற? இந்த தியேட்டருக்கு நான் தாடி ஓனர் ஆக போறேன் சார். தான் போடி. ஆஹா, என் லட்சிய மனைவியை பார்த்துட்டேன். பார்த்தாச்சா? மாலையை போடு. ஏய், நீ என்ன மாலையோட வந்திருக்க? எங்க அண்ணனோட மனசு என்ன தெரியாதானே? மாலையை போட்டு மதுரை ஆக்கின என்ன தெரியும். வா வா, கோ 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 கோ, வா 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 வா. போடு. என்ன போடு. போடா போமா. ஆஹா, இதான் உன் வருங்கால தண்ணி.
இந்த பாரு, உனக்கு என்ன புத்தி கித்திக்கிட்டு போச்சா? இந்த கலரை பாரு, அந்த கலரை பாரு, தொட்டு பொட்டு வைக்கலாம் போல இருக்கு. டேய், கலரை பத்தி பேச உனக்கு எனக்கு யோக்கியதை கிடையாது. அண்ணே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு குட்டி வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுண்ணே. போடுண்ணே. போடா வெண்ண. ஏய், உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா நீ என்னென்ன பண்ணிருப்ப? போடா அப்படி. உன் பேர் என்னம்மா? என் பேரு கருத்தம்மாங்க. கருத்தம்மாவா? என்ன பிடிச்சிருக்கா? சொல்லி பிடிச்சிருக்குங்க. விட்டானே. உங்களை விட இந்த தேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ம். ஆமா, உங்க அப்பா யாரு? முருகேச கவுண்டருங்க. யாரு ஜெயிலுக்கு போனானே அவனா? போயிட்டு வந்துட்டாரு. வந்துட்டாரா? நாளைக்கே உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன். ஏய், அப்படிலாம் பார்க்காதடா. 24 மணி நேரம் உன் கூட தான் இருக்கேன். தினம் ராத்திரி நேரத்துல பெரிச்சாளி மாதிரி வெளியே போய்கிட்டு இருப்பியே. பஞ்சாயத்து தலைவரு. ரைட்டு. ஏமா அப்படின்னு வாய் திறந்து சொல்லுமா. சொல்லுமா. இந்த கூட்டத்துல இருக்கிற அந்த ஆளை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். யோ திரு முடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு தான் உண்மையை சொல்ல மாட்டேங்குதுல, நீ சொல்லியா தீர்ப்பு? இந்தாமா, இப்ப நீ உண்மையை சொல்லலைன்னா இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். நீங்க போயிட்டா ஆம்பளைல என்ன செய்யறது? அதானே, ஊர்ல யாரு சாணி மணி கோலம் போடுறது? தம்பி, சத்தியம் எல்லாம் போயிட்டா நம்ம என்ன ஆகும்? சடலமா நிக்க வேண்டியதான். நிக்க கூடாது. என் லட்சிய மனைவி கிடைக்கிற வரைக்கும் நிக்கவே கூடாது. கூடாது. அப்புறம் என்ன தீர்ப்ப சொல்லு. ஆ, பொம்பளைங்க பின்னாடி இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியும். அவங்க போன பிறகு நமக்கு என்ன வேலை? அதனால எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எந்த பொம்பளை இந்த ஊரை விட்டு போகப்படாது. அதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. நாளைக்கு பொண்ணு பார்க்க போன எந்திரா. ஆமாண்ணே. தம்பி, இந்த பஞ்சாயத்தை நீங்களே பேசி முடிச்சிருங்க. என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன பேட்டை சொல்லி விட்டா போதும், நாங்க தெரிஞ்சுக்கிறோம். வேண்டாம், நாங்களே வந்து கேட்டுக்கிறோம். வரேன் தம்பி. இருந்தாலும் எனக்கு உயிர் மேல ரொம்ப ஆசைப்பா. ஒவ்வொரு தடவையும் என்ன ஊரை விட்டு அனுப்ப முயற்சி பண்ற, முடியல. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நீ ஊரை விட்டு போயிடாத. கோவப்படாத. சவால பொறுமையா சமாளிக்க கத்துக்கோ. உன் புள்ள உன்ன மாதிரியே முரடனா இருப்பான் போல இருக்கு. கருவிலேயே என்ன கலட்ட பண்றான் தெரியுமா?